முத்துசெல்வம் வெதர்மேன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய மற்றும் மாலை வணக்கம். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வருடம். தற்போதைய நிலவரப்படி கிழக்கு திசை காற்றின் வேகம் தமிழகத்தில் அதிகரித்தும் காலை நேர பனிப்பொழிவு தமிழகத்தில் அதிகரித்தும் காணப்படுகிறது. அடுத்து வரும் தினங்களில் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வருகின்ற 13ஆம் தேதி இரவு மற்றும் 12ஆம் தேதி இரவுகளில் சில இடங்களில் தென் மாவட்டங்களில் மழையும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் பரவலாக மழையும் ஓரிரு இடங்களில் விருதுநகர், மதுரை மற்றும் தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தோடைய கோவில்பட்டி இந்த பகுதிகளில் வரக்கூடிய 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே தினங்களில் வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழைக்கும் சில இடங்களில் லேசான மழை, அதாவது ஒரு 10 நிமிஷம் பெய்ஞ்சாலும் கனமழை என்கின்ற அளவில் ஓவரால் அந்த பகுதியில் ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய 13 மற்றும் 14, 15 இந்த 3 நாட்களுக்கான வானிலை அறிக்கை. சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வட உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். அதாவது வெப்பநிலையை பொறுத்து, அன்றைக்கு உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் தற்போதைய நிலவரப்படி நீண்ட காலத்திற்கு பிறகு வட இந்திய குளிரலையோட தீவிரத்தன்மை மிக அதிகமாக உணரப்படுகிறது. குறிப்பிட்ட ஒரு 3 நாட்களில் இந்த தீவிரத்தன்மை கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி எதிர்பார்க்கப்படவில்லை, தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இதோடைய தீவிரத்தன்மை இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 6லிருந்து 7 நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கலாம். அல்லது நாளை மறுநாள் சற்று குறைந்து 3 நாட்கள் குறைந்து அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு 4 நாட்கள் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வட இந்திய குளிரலை இந்த காலகட்டத்தில் வருவது என்பது இயல்பான விஷயம், ஆனால் சற்று தாமதமும் கூட. அதே நேரத்தில் இந்த வட இந்திய குளிரலை இதுவே இறுதி சுற்றாக இருக்கலாம். அதாவது தீவிர சுற்று இதுவே இறுதி சுற்றாக தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிப்ரவரி மாத இறுதியிலும் மார்ச் மாத இறுதியிலும் தமிழகத்தின் வெப்பச்சலன இடிமழை தமிழகத்தில் தொடங்கிவிடும். அதே சூழ்நிலையில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழைப்பொழிவுகளை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் வாரத்தில் தொடங்கக்கூடிய இந்த வெப்பச்சலன இடிமழை காலம் தமிழகத்தின் தொடர்ச்சியாக ஒரு சிறப்பான ஒரு பருவமழை போன்ற ஒரு அமைப்புகளை கோடை காலத்தில், அதாவது மார்ச் மற்றும் ஏப்ரல், மே, குறிப்பாக ஏப்ரல், மே இந்த 2 மாதங்களும் தமிழகத்தில் எல்லா பயிர்களும் செய்யலாம். அதாவது விவசாயம் சார்ந்து இந்த 2 மாதங்கள் கிட்டத்தட்ட 60லிருந்து 65 நாட்கள் தென் மாவட்டங்களில் எல்லா பகுதிகளிலுமே நீங்கள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை பண்ணலாம். இந்த குறிப்பிட்ட 60 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு பருவமழை காலத்தில் தினசரி ஒரு நாளைக்கு ஒரு முறை மழை பெய்தாலே போதும். ஆனால் இந்த மழை, இப்போது வரக்கூடிய கோடை மழை தினசரி ஒரு மழையை கொடுக்கக்கூடிய வகையிலும் சில நாட்களில் ஒரு 3 நாட்கள் வாரத்தில் ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த அன்றைக்கி காலை, மாலை, ஈவினிங் எல்லா டைம்லையுமே ஒரு பருவமழை போன்று ஒரு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு அருமையான காலகட்டம். இதில் விவசாய நிலங்கள் மற்றும் குளங்கள், ஏரிகளுக்கு நல்ல நீர்வரத்து இந்த கோடை காலத்தில் எல்லா தமிழக மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். குறிப்பாக உள் தமிழக மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான நீர்வரத்து என்பது கோடை காலத்தில் இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருப்பார்கள், நம்மலாம் பார்த்தது கிடையாது. கோடை மழை பெய்யும், ஏன்னா 1 மணி நேரம் பெய்யும், 2 மணி நேரம் பெய்யும், அப்படி தான் நினச்சிருப்பீங்க. இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்தாலும் இதில் ஏரி குளங்களுக்கு நீர் கிடைக்கக்கூடிய வகையில், அதாவது நீர்வரத்து கிடைக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய உள் தமிழக மாவட்டங்கள், வட மாவட்டங்கள்லாம் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சேலம், ஈரோடு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த ஆண்டு ஆலங்கட்டி மழைகள் அதிகமாக பதிவாகலாம். அதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆலங்கட்டி மழையின் தாக்கம் இந்த ஆண்டு அதிகமாகும். இடி பயங்கரமான இடியாக இருக்கும் இந்த ஆண்டு. இதுவரையிலும் கடந்த ஆண்டுகளில் பார்க்காத வகையில் மிக ஆக்ரோஷமான ஒரு இடி தாக்கத்துடன் பல்வேறு இடங்களில் வாழைப்பயிர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். சூறைக்காற்றின் தன்மை என்பது இந்த கோடை மழையில் அதிகமாகும். இந்த ஆண்டு குறிப்பாக சூறைக்காற்று தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலுமே அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.